கங்காதேவி. நமது வேதங்களிலும் இதிகாசங்களான இராமாயணம், மகாபாரதத்திலும் கங்கை நதிக்கு விசேஷமான முக்கியத்துவம் உள்ளது. கங்கை நதி, மகாபலி மன்னன். இந்த பூமியில் காலத்திற்கேற்ப பகவான் விஷ்ணு பல அவதாரங்களை எடுத்துள்ளார். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் உலகத்தை ஒரு தீங்கிலிருந்து அல்லது ஒரு அசுர சக்தியிலிருந்து காப்பாற்றினார். அவற்றில் ஒன்றாக வாமன அவதாரம். அசுர மன்னன் மகாபலி மிகுந்த செல்வசாலியும் வீரசாலியுமாக இருந்தான். அவனுடைய இராணுவத்தில் அடியாளர்கள் மட்டுமல்ல, குதிரைகள், யானைகள், ரதங்களும் இருந்தன. அவன் பக்தியால் மிகவும் வலிமை பெற்றிருந்ததால் தேவலோக அரசன் இந்திரனை தனது ஆட்சியை இழந்து விடுவேனோ என பயந்தான். ஒருநாள் இந்திரன் விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டான். மகாபலி யாகம் செய்து வந்தபோது வழக்கப்படி பிராமணர்களுக்கு தானம் வழங்கிக் கொண்டிருந்தான். விஷ்ணு சிறிய பிராமணராக வாமனனாக மாறி மகாபலியின் முன்பு வந்தார். மகாபலி விஷ்ணுவை உணர்ந்தான். அவனுடைய குருவான சுக்ராசாரியர் விஷ்ணுவை அடையாளம் கண்டு மகாபலியை எச்சரித்தார். ஆனால் மகாபலி தன்னுடைய வாக்கைக் காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் கேள் என்று வாமனருக்கு சொன்னான். வாமனன் 3 அடிகள் மட்டும் தர வேண்டும் என்று கேட்டான். மகாபலி உடனே சம்மதித்து இடம் அளிக்க ஒப்புக்கொண்டான். அதிர்ச்சியளிக்கும் விதமாக சிறிய பிராமணன் மிகப்பெரிய உருவம் எடுத்து திரிவிக்ரமன் ஆனார். முதல் அடியால் பூமியை கடந்தார். 2வது அடியால் ஆகாயத்தையும் அடைந்தார். 3வது அடிக்கு இடமில்லை என்று மகாபலி உணர்ந்தான். அவன் தனது தலையை தரையாக்கிக் கொண்டான். திரிவிக்ரமன் தனது 3வது அடியை மகாபலியின் தலைமேல் வைத்து அவனை பாதாள உலகிற்குத் தள்ளினார். திரிவிக்ரமன் தனது காலால் சுவர்க்கத்தில் தொட்டபோது பிரம்மதேவன் அந்த புனித நீரை தனது கமண்டலத்தில் சேகரித்தார். அந்த நீரே கங்கை நதி, பிரம்மாவின் மனப்புதல்வி. இன்னொரு கதையின்படி கங்கை இமவனின் மகளும் பார்வதியின் சகோதரியும் ஆவாள். இந்திரன் தெய்வங்களை மகிழ்விக்க கங்கையை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் சென்றான். துர்வாச முனிவரின் சாபம். ஒருநாள் துர்வாச முனிவர் நதியில் நீராடிக் கொண்டிருக்கும் போது திடீரென பலமாக காற்று அடித்தது. அவரது துணி பறந்தது. அதை கங்கையம்மன் பார்த்து சிரித்தாள். கோபமடைந்த துர்வாச முனிவர், நீ பூமியில் நதியாகி உன்னில் நீராடுபவர்களுக்கு பாவமோசனம் அளிக்க வேண்டும் என்று சபித்தார். பூமிக்கு கங்கை சாகர மகாராஜா தனது ஆட்சியை நிலைநிறுத்த அசுமேத யாகம் செய்தார். இந்த யாகம் வெற்றியடையும் போது இந்திரனுக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து அவர் யாக குதிரையை திருடி கபில முனிவரின் ஆசிரமத்தில் வைத்துவிட்டார். சாகரனின் 60,000 புத்திரர்கள் குதிரையைத் தேடி கபில முனிவரின் ஆசிரமத்திற்குச் சென்றனர். எடோட்டிகள் கௌரவிக்காமல் முனிவரை குற்றவாளி என நினைத்தனர். கபில முனிவர் கோபத்தால் அவர்களை பசுமையாக எரித்தார். அவர்கள் பிரேத ஆவிகள் ஆனார்கள். அஞ்சுமான் என்ற ஒரே ஒருவரே உயிர் பிழைத்தார். அவர் கபில முனிவரிடம் தன் சகோதரர்களை மீட்டெடுப்பதற்கான வழியை கேட்டார். முனிவர், கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தால் அவர்கள் மீண்டும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று கூறினார். சாகர மன்னனின் பல தலைமுறைகளுக்குப் பிறகு வந்த பகீரதன் 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். பிரம்மதேவன், நீங்கள் பூமிக்கு கங்கையை அழைத்துச் செல்லலாம் என்று வரமளித்தார். ஆனால் நான் வேகமாக வருவேன், யாரும் தடை செய்ய முடியாது என்று கங்கை கூறினாள். இதைக் கேட்ட பரமேஸ்வரன், நான் தடுத்துவிடுகிறேன் என்று கங்கையை தன் ஜடைகளில் பிடித்து வைத்தார். பகீரதன் பல பிரார்த்தனைகள் செய்தபின் சிவன் தன் ஜடையில் இருந்து மெல்ல கங்கையை விடுத்தார். இதனால் கங்கை பகீரதி என்று அழைக்கப்பட்டாள். கங்கை ஜான முனிவரின் ஆசிரமத்தைக் கடக்கும்போது அவருடைய யாகம் முறியடிக்கப்பட்டது. கோபமடைந்த ஜான முனிவர் கங்கையை குடித்துவிட்டார். பகீரதன் மீண்டும் அவரை வழிபட்டபோது ஜான முனிவர் தனது காது வழியாக கங்கை வெளியேறச் செய்தார். இதனால் ஜானவி என்ற பெயரும் ஏற்பட்டது. தேவதையாக கங்கை. கங்கை ஒரு சாபத்தால் வந்தாலும் மக்கள் அவளை ஒரு தேவதை எனவே எண்ணினர். கங்கை தலைமுடி போல நகரும், 4 கைகளுடன், ஒரு கையில் தாமரை, மற்ற கையில் பொற்காசு வைத்து மகர வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாள். மகாபாரதத்தில் கங்கை காமதேனு என்பது மேய்க்கு வேண்டியது தரும் பசு. முனிவர் வசிஷ்டர் அதை தனக்கு வைத்திருந்தார். ஒருநாள் தெய்வங்கள் வசிஷ்டர் ஆசிரமம் வந்தபோது ஒருவர் காமதேனுவை திருடிவிட்டனர். இதைக் கண்ட வசிஷ்டர், நீங்கள் மனிதராகப் பிறக்க வேண்டும் என்று சபித்தார். தேவங்கள் மன்னிப்பு கேட்டபோது அவர்கள் மண்ணில் பிறந்தாலும் சீக்கிரம் மீண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என வேண்டினார்கள். கங்கை, நான் அவர்களை என் குழந்தைகளாகப் பெற்றெடுக்கிறேன் என்று சம்மதித்தாள். அதன் பிறகு ஹஸ்தினாபுர அரசன் சாந்தனு கங்கையை காதலித்து திருமணம் செய்தார். ஆனால் கங்கை, நான் செய்யும் எந்த செயலையும் நீ எதிர்க்கக்கூடாது என்ற நிபந்தனை வைத்து திருமணம் செய்தார்.
அவர்கள் பெற்ற ஒவ்வொரு குழந்தையையும் கங்கையில் வீசியார். சாந்தனு 7 குழந்தைகளை இழந்தும் அமைதியாக இருந்தார். ஆனால் 8வது குழந்தையை கங்கையில் வீசும்போது அவர் தடுத்தார். அப்போது கங்கை, இந்த குழந்தை பீஷ்மன். நான் சொர்க்கத்துக்கு சென்று விடுகிறேன் என்று கூறி மறைந்து விட்டாள்.